எக்ஸாம்பிள் 2.44மா. இது இம்பார்ட்டண்டான சம்மு. உங்களுக்கு இப்போ வந்து பப்ளிக் எக்ஸாம் நெருங்கிட்டு வரதுனால எது இம்பார்ட்டன்ட் சம்மோ அதை உங்களுக்கு வீடியோவாக எடுத்து அப்லோட் பண்ணுறேன். அப்புறமா உங்களுக்கு சாப்டர் வைஸாக நடத்தி அனுப்பிவிடுறேன். இப்போதைக்கு எக்ஸாம்பிள் 2.44மா. த ப்ராடக்ட் ஆஃப் 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் ஆஃப் ஏ ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் சொல்லியிருக்காங்க. அதோட வேல்யூ வந்து 343ன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் த சம் இஸ் 91/3 கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த 3. உங்களுக்கு 3 கான்சிக்யூட்டிவ்ன்றது டேர்ம்ஸ் வந்து a/r ஜி, இது வந்து ஜிபி, அதனால் a/r ஏஆர்மா. அதில் ப்ராடக்டோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த வேல்யூ எல்லாத்தையும் மல்டிபிளில் போடுங்க. ப்ராடக்ட்னா மல்டிபிள். அப்போ இந்த ஆரும் கேன்சல் ஆகும். அப்போ a கியூபு கிடைக்கும் ஈக்குவல் டு 343மா. இந்த 343 வந்து எதோட கியூப்னா எப்படி வருதுன்னு பாருங்களேன். 7 3 டைம்ஸ் போட்டு மல்டிபிள் பண்ணுங்கள். 7 7s are 49 into 7. அப்போ 7 9s are 63, பேலன்ஸ் 6, 7 4s are 28, 28 + 6 3 34. இப்போ 343 வந்துருச்சுங்களா. அப்போ இது எதோட கியூபு? 7ஓட கியூப். இந்த கியூபு என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். அப்போ ஏவோட வேல்யூ 7ன்னு ஒரு பாக்ஸ் மாரி போட்டு கொடுங்க. உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் நல்லா இருந்தாலே நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணலாமா. அடுத்து என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? சம் வந்து உங்களுக்கு 91/3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 3 கான்சிக்யூட்டிவ் இருக்குல்லம்மா, அது எல்லாத்தையும் ப்ளஸில் போடுங்க. a/r ஏஆர் எல்லாத்தையும் ப்ளஸில் போட்டு ஈக்குவலாக 91/3ன்னு போடுங்க. இதில் ஆரை எல்சிஎம்மாக எடுங்க. எடுத்துட்டு எங்கே ஆர் பையில் இல்லையோ அங்கே ஆறு வந்து என்ன பண்ணணும்? மேலே மல்டிபிள் பண்ணணும். நியூமரேட்டரோட மல்டிபிள் பண்ணணும். அப்போ இந்த ஏ அப்படியே இருக்கட்டும். இந்த ஆரை வந்து ஏவோடு சேர்ந்து மல்டிபிள் பண்ணுங்கள் ஏஆர். இந்த ஆரை வந்து ஏஆரோட மல்டிபிள் பண்ணுங்கள் ஏஆர் ஸ்கொயர்டுன்னு வந்துடும். ஏன்னா இங்கெல்லாம் பையில் ஆறு இல்லை, அதனால தான் எல்சிஎம் எடுத்திருக்கோம். இதில் ஆறு இருக்கிறனால இந்த ஏ அப்படியே வச்சுக்கிறோம். இது ஆறால் இதை மல்டிபிள் பண்ணுறோம். ஈக்குவல் டு 91/3மா. இதில் எல்லாத்துலேயுமே காமனாக இருக்கிறது, இது எல்லாத்துலேயுமே காமனாக இருக்கிறது ஏமா. அப்போ ஏவை எடுத்துட்டிங்கன்னா இங்கே வெறும் 1 இருக்கும், இங்கே 6 இருக்கும், இங்கே ஆர் ஸ்கொயர்டு இருக்கும், பையில் ஆறுமா. ஈக்குவல் டு 91/3. இப்போ என்ன பண்ணணும்? இப்போ ஏவோட வேல்யூவை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 7. இப்போ 1 + 6 + r ஸ்கொயர்டு பை ஆர். அப்புறம் ஈக்குவல் டு 91/3. இந்த 7ஆல் இங்கே கிராஸ் அடிக்க முடியும், இல்லைன்னா இங்கே 7 இங்கே கொண்டு வந்து அடிக்கலாம். இப்போ 1 7 is 7, 3 7s are 21. இப்போ இது ஃப்ராக்ஷன் டைப்பில் இருக்குங்களா, இதை இதோட கிராஸ் பண்ணுங்கள். 3ஐ வந்து இந்த 1 + r + r ஸ்கொயர் இருக்கிறதுக்கு கொண்டு போங்க. கிராஸாக மல்டிபிள் பண்ணால் அதேமாரி இந்த ஆரை வந்து 13ட்ட கொண்டு போங்க. இப்போ 1 3 is 3, இது 3r, இது 3r ஸ்கொயர்டு. 1 3 is 3, 3r, இது 3r ஸ்கொயர்டுமா. ஈக்குவல் டு 13r. இதை ஈக்குவலுக்கு அப்புறம் இந்த வேல்யூவை இங்கே கொண்டு வாங்க. இங்கே கொண்டு வாங்க. ஈக்குவலுக்கு அப்புறம் நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிறதில்ல 3r ஸ்கொயர் ப்ளஸ் 3r, அந்த 13r ஈக்குவலுக்கு அப்புறம் கொண்டு வந்தீங்கன்னா மைனஸு ப்ளஸ் உங்களுக்கு 3 = 0. இப்போ 3r ஸ்கொயர், இந்த ஆரையும் மைனஸ் பண்ணுங்கடாமா. அப்போ 13rல 3r போனால் -10r + 3 = 0. இப்போ நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும். இதில் 3யும் கேன்சல் பண்ண முடியாது, ஏன்னா இங்கே 10 இருக்குது. அதனால் இதில் 3 3s are என்னது? 9. ஃபேக்டரைஸ் பண்ண போகிறீங்க. இப்போ 3 3s are 9மா. இந்த 9ஐ நீங்கள் பிரித்தா உங்களுக்கு இந்த நம்பர் வரணும். புரியுதுங்களா? அப்போ இதை 3 3s are 9 பிரிச்சிருக்கோமா. அப்போ 1 9 is 9 ஃபஸ்ட்டு பிரிங்க. அவர் பிரிச்சிங்கன்னா மைனஸ் ப்ளஸ்னால் 2 சைடும் மைனஸ். அப்போ இந்த சைடும் பையில் 3r போடுங்க, இந்த சைடும் பையில் 3r போடுங்க. இப்போ இந்த 3ஆல் இதை கேன்சல் பண்ணுங்கள். -3ன்னு வரும். 1 3 is 3, 3 3s are 9. இங்கே மைனஸ் இருக்குது. இப்போ இதோட ஜாயின் பண்ணுங்கள். 3r - 1, அடுத்தது r - 3 = 0. இப்போ 3r - 1க்கு ஒரு 0, r - 3க்கும் ஒரு 0. இப்போ 3r - 1 ஈக்குவலுக்கு அப்புறம் +1. இந்த 3 இந்த சைடு வந்தால் ஈக்குவலுக்கு அப்புறம் வந்தால் பையில் போயிடும். அதே மாதிரி இதுவையும் -3 ஈக்குவலுக்கு அப்புறம் +3 ஆயிடும். ஸோ ஆரோட வேல்யூ 2 வேல்யூ வருது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? இந்த 2 வேல்யூமே சப்ஸ்டியூட் பண்ணி ஜியோமெட்ரி ப்ரோக்ரஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனால் ஏவோட வேல்யூ ஒரு வேல்யூ தான், ஏ வந்து 7 மட்டும்தான். ஆரோட வேல்யூ 1/3. இப்போ ஜியோமெட்ரி ப்ரோக்ரஷன் என்ன? a/r ஒரு வேல்யூ ஏ, ஒரு வேல்யூ ஏஆர். இதில் அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இது 7, அப்புறம் பையில் 1/3, அப்புறம் ஏவோட வேல்யூ 7, அப்புறம் இது 7 × 1/3. இது அப்படியே
கீழே இருக்கிற இந்த நம்பர் டினாமினேட்டரில் இருக்கிற நம்பர் அப்படியே ரெசிப்ரோக்கலாக போகும். அப்போ 7 3/1 இது 7. இது 1 7 is 7 பையில் 3. 7 3s are எவ்வளோ 21. ஓகேடாமா? இது 7, இது 7/3. அதேமாதிரி ஏவோட வேல்யூ 7 தான். இன்னொரு ஆரோட வேல்யூ 2 வேல்யூ வந்தது இல்லைம்மா, அதில் 1/3 ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இன்னொன்று ஒரு 3 ஒன்று இருக்குது, அதை இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். a/r a/ar. இப்போ ஏவோட வேல்யூ 7/3. அதேமாரி ஏவோட வேல்யூ 7. அடுத்தது 7 × 3. அப்போ 7/3 ஒரு இது 7 7 3s are 21. இப்போ புரியுதாடாமா? அடுத்த நெக்ஸ்ட்டு சம். இதில் இம்பார்ட்டன்ட் சம்மு உங்களுக்கு கண்டினியூஸாக பார்ட் 1 பார்ட் 2 போடுறேன். அதில் ஒவ்வொரு தடையும் இம்பார்ட்டன்ட் சம்மை இப்போ ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்தது எக்ஸசைஸ் 2.2 எக்ஸசைஸ் 2.9ல் ஃபஸ்ட்டில் 6th சமமாக இது இம்பார்ட்டன்ட் சம்மு தான். இதில் 10 cube + 11 cube + 12 cube இதில் 20 cube வரைக்கும் கேட்டிருக்காங்க. இது கியூப்டாமா, அப்போ கியூபோட ஃபார்முலா போடணும். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இது இடையிலே இருக்குது 10லேருந்து தான் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், 1லேருந்து போடணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் 1லேருந்து போடுங்க 20 வரைக்கும். அப்புறம் மைனஸ் இங்கே பேலன்ஸ் எவ்வளோடாமா இல்லை 1லேருந்து 9 வரைக்கும் இல்லை. ஸோ அது செகண்ட் டைமாக போடணும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு எழுதுறது 1லேருந்து டோட்டலாக 20 வரைக்கும், மைனஸ் செகண்டாக போடுறது 1லேருந்து பேலன்ஸ் இல்லாமல் இருக்கிற வேல்யூ பண்ணிட்டு போடுங்க. இப்போ பேலன்ஸ் 9 cube வரைக்கும் இல்லை, அதை மட்டும் எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ இதில் என்னோட வேல்யூன்னு எடுத்து எழுதிங்க 20. இதில் என்னோட வேல்யூ 9. புரியுதுங்களா? இதில் ஒன்று என்ன பண்ணணுன்னா, இதில் இன்னொரு எழுதுவாங்க சமேஷன். உங்களுக்கு 1லேருந்து ஆரம்பித்து n = 20. இதில் n cube ஃபார்முலா. அதேமாரி சமேஷன் 1லேருந்து ஆரம்பித்து என்னோட வேல்யூ 9, இது n cube ஃபார்முலா. இப்போ உங்களுக்கு n cube ஃபார்முலாவில் போடுங்க. n cube ஃபார்முலா என்ன, n × n + 1/2 ஹோல் ஸ்கொயர். அதேமாரி இதுக்கு எழுதுங்க. இது உங்களுக்கு போட தெரிஞ்சால் இந்த வேல்யூ போடுங்க, இது எழுதுங்க. இல்லை எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா என்னோடய வேல்யூ 20 என்னோடய வேல்யூ 9 போட்டுட்டு அடுத்து டைரெக்டாக நீங்கள் ஃபார்முலா எழுதிருங்க. இப்போ n × n + 1/2 ஹோல் ஸ்கொயர். இங்கே இருக்கிற என்னோட வேல்யூ 20மா, 20. அடுத்தது 20 + 1/2 ஹோல் ஸ்கொயர். அதேமாரி இங்கே இருக்கிற எண்ணுக்கு 9. அப்போ 9 + 1/2 ஹோல் ஸ்கொயர். இப்போ உங்களுக்கு இந்த 20 இதை ஷார்ட் பண்ணி வச்சுருங்க. 21 ஆட் பண்ணிங்கன்னா என்னது 21/2 ஹோல் ஸ்கொயர். அப்புறம் மைனஸ் 9. அப்புறம் 9 + 1 10/2 ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த 2வை 20 கேன்சல் பண்ணால் 10. அப்போ 10 × 21. அப்புறம் 9 இது கேன்சல் பண்ணால் 5. அப்போ 9 5s are 45. ஓகேடாமா? இப்போ 10 × 21 எவ்வளோ 210. அடுத்தது நம்ம 45 ஸ்கொயர் பண்ணிவிட்டு அப்புறம் சப் பண்ணணும். இப்போ 45 இங்கே ஸ்கொயர் போட்டுருங்க. இப்போ 21 அப்படியே ஸ்கொயர் பண்ணால் உங்களுக்கு ஏற்கனவே என்ன வரும், 21 ஸ்கொயர் பண்ணால் 441 வரும். ஸ்கொயருன்றதுனால 0 2 டைம்ஸ் போட்டுக்கோங்க. இதை வேணால் 45 2 டைம்ஸ் போட்டு மல்டிபிள் பண்ணுங்கள். இப்போ 5 5s are 25, பேலன்ஸ் 2, 5 4s are 20, 22. நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு 5 4s are இது 20, பேலன்ஸ் 2, 4 4s are 16, 16 + 2 18. இப்போ 5 2 0 2 2025. இப்போ இதுலேருந்து சப் பண்ணுங்கள். 441 100 2025. இப்போ இது சப் பண்ணிங்கன்னா 10, இங்கேயும் 9, இங்கே 0, இங்கேருந்து இப்போ பாரோ கொடுத்திங்கன்னா 10, இங்கே 3 ஆயிரும். 10ல் 5 சப் பண்ணால் 5, 9ல் 2 7. அப்போ இங்கே 0 மட்டும் இருந்தால் போதும், ஏன்னா இங்கே 0 0 தானே. அப்போ இங்கே 4 மட்டும் இருந்தால் போதும். 4ல் 2 சப் பண்ணோம்னா 2 4. அப்போ 42,075 இதோட ஆன்சர். ஓகேங்களா?
அடுத்தது நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாமா? நான் உங்களுக்கு நடத்துகிறது இம்பார்ட்டன்ட் சம்மு. இதெல்லாம் நீங்கள் சாப்டர் வைஸாக பார்க்குறதா இருந்தால் எக்ஸாமுக்குள்ளே டைம் இல்லை. அதனால் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சம்மாக இருக்கிறது எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் எழுதிடலாம். அடுத்தது உங்களுக்கு 4, இது 3.8 இல்லைம்மா, உங்களுக்கு செகண்டில் ஃபஸ்ட் சம். இதோட வேல்யூ வந்து கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா 4x⁴ 12x³ + 37x² + bx + a. இதில் இது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. இஸ் ஏ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். பெர்ஃபெக்ட் ஸ்கொயரு. அப்போ ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் ஏ. ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் ஏ அண்ட் பி. இப்போ நம்ம சம் ஒர்க் அவுட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு இது அப்படியே இந்த வேல்யூ எழுதி போட்டோம்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸி மெத்தடாக ஃபஸ்ட்டு இதில் இருக்க நம்பர் மட்டும் எழுதுங்க. 4 - 12 37 BA எழுதிக்கிறீங்களா? இப்போ ஃபஸ்ட்டு இருக்க நம்பர் எப்போதுமே ஸ்கொயர் ரூட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ 4 வந்து எதோட ஸ்கொயர் ரூட்டு? 2 2s are என்னது 4. ஸோ போட்டுட்டு இதுக்கு ஆப்போசிட் சைனாக போடுங்க. இது கேன்சல் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து -12 37 போடுங்க. ஏன்னா அடுத்தது வந்து 2 நம்பர் மட்டும் தான் இறக்கணும். இதில் இங்கே என்ன சேர்த்தோமோ அதை 2வால் மட்டும் மல்டிபிள் பண்ணுங்கள். இப்போ 2 2s are என்ன 4. இந்த -12 இங்கே ஒர்க் அவுட் பண்ண இங்கே போடுங்க. இது ஃபஸ்ட்டு நம்பர் என்ன இருக்குது? -12. வெளியே இருக்கிற ஃபஸ்ட்டு நம்பர் என்ன இருக்குது? பையில் 4. இந்த நம்பரையும் மேலேயும் நியூமரேட்டராகவும் இந்த நம்பரை வந்து டினாமினேட்டராகவும் பையில் போடுங்க. இதை கேன்சல் பண்ணால் 3 4s are 12. என்ன 3 -3. ஸோ -3 எடுத்து இங்கேயும் இங்கேயும் போடுங்க. அப்போ -3 4s are 12 -12 மைனஸ் மைனஸ் ப்ளஸ். அப்போ 3 3s are 9. இதுக்கு ஆப்போசிட் சைனாக போடுங்க. இது என்ன ஆகும்? இது கேன்சல் ஆகும். 37ல் 9 வந்து சப் பண்ணுங்க. எவ்வளோ வரும்? 28 வருது. பேலன்ஸ் பி, இங்கே ஏ இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ இங்கே லாஸ்ட்டாக என்ன நம்பர் நம்ம சேர்த்தோம்? 2வால் மட்டும் மல்டிபிள் பண்ணுங்கள். இந்த 4 3 2s are 6. இப்போ இதில் இருக்கிற ஃபஸ்ட் நம்பரை மேலே போட்டுக்கோங்க நியூமரேட்டராக. இதில் இருக்க வெளியே இருக்கிற ஃபஸ்ட் நம்பரை பையில் டினாமினேட்டராக போட்டுக்கோங்க. இது கேன்சல் ஆனால் 7. ஸோ இந்த 7 இங்கே போட்டுக்கோங்க, இந்த 7 இங்கேயும் போட்டுக்கோங்க. 7ஆல் இது எல்லாத்தையுமே மல்டிபிள் பண்ணுங்கள். உங்களுக்கு 7 4s are எப்படியும் ஃபஸ்ட் நம்பர் சேமாக தான் வரும். அடுத்தது கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். 7 6s are என்னது 42 - 42. 7 7s are என்னது 49. இதுக்கு ஆப்போசிட் சைனாக மாற்றுங்க. இதில் ஃபஸ்ட் நம்பர் மட்டும் தான் நம்ம கேன்சல் பண்ண முடியும். இதை கேன்சல் பண்ணுங்கள். இப்போ பிக்கு ஈக்குவல் டு இதுதான் பி. இதை ஈக்குவல்லே போடுங்க. பிக்கு ஈக்குவல் டு -42. இதை ஈக்குவலில் போட்டுக்கோங்க. இதை ஈக்குவலில் போட்டுக்கோங்க. ஏவோட வேல்யூ 49. புரியுதுங்களா? டேரெக்டாகவே இப்படி ஈக்குவலில் போட்டுருங்க இது ரெண்டுத்தையுமே. இது ஏவோட வேல்யூம் பியோட வேல்யூம் கண்டுபிடிச்சிட்டோமா? அடுத்த நெக்ஸ்ட்டு சம்மு. அது இம்பார்ட்டன்ட் சம். உங்களுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. நெக்ஸ்ட்டு சம் நடத்துகிறேன். இப்போ 2 டைஸ் தாம்மா. இது வந்து எக்ஸாம்பிள் 8.19. இது இம்பார்ட்டன்ட் சம்மு. உங்களுக்கு 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் எது இம்பார்ட்டன்ட் சம்மோ அது மட்டும் தான் இப்போ நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணி வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். உங்களால் இப்போதைக்கு எல்லா சம்மும் ஒர்க் அவுட் பண்ண முடியாது. அதனால் இதெல்லாம் இம்பார்ட்டன்றதுனால எடுத்து போட்டு பாருங்கள். ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. இது தமிழ் மீடியமும் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தமிழ்லையும் கொஞ்சம் சொல்கிறேன். நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, புரிஞ்சு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். 2 டைஸ் ஆர் ரோல்டு அப்படின்னா 2 டைஸை வந்து ரோல் பண்ணுறாங்கம்மா. அதில் கேட்டிருக்கிற கொஸ்டின் வந்து ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி that the sum of outcomes. அப்போ அந்த 2 டைஸ் நம்ம ரோல் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்னென்ன வந்து ப்ராபபிலிட்டி கிடைச்சா என்னென்னன்றது கேட்குறாங்க, ஆன்சர் கேட்குறாங்க. இதில் ஈக்குவல் டு 4ஆக இருந்தால் அதோடய ப்ராபபிலிட்டி என்ன, கிரேட்டர் தென் 10ஆக இருந்தால் என்ன ஆன்சர், அதேமாரி
லெஸ் தென்னாக இருந்தால் என்ன ஆன்சர்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா சாம்பிள் ஸ்பேஸ் இப்போ சொல்யூஷன் போடலாண்டாமா ஃபஸ்ட்டு சாம்பிள் ஸ்பேஸ் போடுங்க. ஃபஸ்ட்டு வந்து 1,1 அப்புறம் 1லேயே 2 1லே 3 இது ஒரு டை இது ஒரு டை அதான் 2 டைஸ் வந்து ரோல் பண்ணுறப்ப இப்படி தான் வரும். இதை ஒரு டைனா 1 2 3 4 5 6 தாம்மா அதான் ஒரு டை விடுது. இது 2 டைஸுன்றதுனால உங்களுக்கு 1,1 அதே 1ல் 3 1ல் 4 1ல் 5 1ல் 6 அடுத்தது அதே மாதிரி 2ல் 1 2ல் 2 2ல் 3 2ல் 4 2ல் 5 2ல் 6 அதே மாதிரி 3ல் அதே மாதிரி எழுதுங்கடாமா 3ல் 1 3ல் 2 3ல் 3 3ல் 4 3ல் 5 3ல் 6 அதேமாரி 4ல் 1 4ல் 2 4ல் 3 4ல் 4 4ல் 5 4ல் 6 அதேமாரி 5ல் 1 5ல் 1 5ல் 2 5ல் 3 5ல் 4 5ல் 5 5ல் 6மா அதேமாரி 6ல் 1 6ல் 2 6ல் 3 6ல் 4 6ல் 5 6ல் 6 இங்கே ஓப்பன் பண்ண செட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அவங்க இது எழுதிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு டோட்டல் போட்டுருங்க. என்ன ஃபேஸ் எத்தனை வந்து உங்களுக்கு டோட்டலாக இருக்கும்னா 36 இருக்கும். இப்போ அவங்க கேட்டிருக்கிற கொஸ்டின் வந்து ஈக்குவல் டு 4மா ஈக்குவல் டு 4 அப்போ நம்ம அதுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். அப்போ லெட் ஏ பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங். இல்லை எனக்கு இதெல்லாம் எழுதுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்றாங்க. நீங்கள் ஏன்னு போட்டு ஆன்சர் மட்டும் எடுத்து எழுதுங்க. ஈக்குவல் டு 4ன்றதை இந்த கொஸ்டின் எடுத்து எழுதுங்க. இல்லை எனக்கு இதெல்லாம் எழுதுறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா ஏன்னு போட்டு இதில் ஈக்குவல் டு 4 எதெல்லாம் ஆட் பண்ணால் உங்களுக்கு 4 வருது 1 3 ஆட் பண்ணால் 4 இங்கே எழுதிருக்கல இதில் இருக்குல்லம்மா இல்லை 1 3 ஆட் பண்ணால் 4 வரும் 2 2 ஆட் பண்ணால் 4 வரும் 3 ஆட் பண்ணால் 1 ஆட் பண்ணால் 4 வரும். அப்போ உங்களுக்கு 4 வர்றது மட்டும் தான் நீங்கள் எடுத்து எழுதணும். 3,1 இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. என் ஆஃப் ஏனா மொத்தம் நம்மளுக்கு இப்போ கண்டுபிடிச்சதுக்கு எவ்வளோ வந்திருக்குன்றதான். அப்போ 3 இருக்குது. பி ஆஃப் ஏ தான் ப்ராபபிலிட்டி. அப்படின்னா என் ஆஃப் ஏவும் என் ஆஃப் எஸ்ஸையும் போடுங்க. என் ஆஃப் ஏவோட வழி 3 என் ஆஃப் எஸ்ஸோட வழி 36. இது கேன்சல் பண்ண முடியும். 1 3 is 3 1 3 is 3 2 3 is 6. அடுத்தது அதுலேயே நம்மளுக்கு செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க கிரேட்டர் தென் கேட்டிருக்காங்க. கிரேட்டர் தென் 10 இதுக்கு நீங்கள் லெட் பி பி த ஈவெண்ட் ஆஃப் நேம் வைங்க. இல்லை எனக்கு இதெல்லாம் கஷ்டமாக இருக்குன்னா இதுக்கு பின்னு இப்படி கொடுத்துட்டு உங்களுக்கு எதெல்லாம் 10க்கு மேலே அதிகமாக இருக்குது 5ஓட 6 ஏன் மிஸ் 5 எடுத்தோன்னே 5 போகிறோம் அப்படின்னா இதில் லாஸ்ட் வேல்யூ ஆட் பண்ணி பாருங்கள். 1 6 ஆட் பண்ணால் 7 2 6 ஆட் பண்ணால் 8 4 6 ஆட் பண்ணால் 10 வருது. ஆனால் அவங்க கிரேட்டர் தென்னு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு கொடுத்தா நீங்கள் 10ஓட ஆட் பண்ணால் 10ஓட வேல்யூ எழுதலாம் எடுத்துக்கலாம். ஆனால் அவங்க கிரேட்டர் தென்னுன்னு கொடுத்ததுனால 10க்கு மேலே ஆட் பண்ணால் வருது. இப்போ 5ம் 6 ஆட் பண்ணால் 11 வருது. ஸோ நம்ம அதுலேருந்து தான் எடுத்துக்கணும். அதனால தான் 5 6 அடுத்தது 6 5 1 இருக்குது 6 6 இருக்குது. இந்த 3 வேலை எடுத்துக்கோங்க. இப்போ என் ஆஃப் பி போடுங்க. இதில் எத்தனை நம்பர் இருக்குது உங்களுக்கு 3. இப்போ பி ஆஃப் பி போடுங்க. இதுக்கு ஃபார்முலா என் ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ்ஸு இதில் 3/36 இதை கேன்சல் பண்ண முடியும். ஸோ அகெயின் நீங்கள் கேன்சல் பண்ணுங்கள். 1 3 is 3 1 3 is 3 2 3 தான் 6 டாமா. அடுத்தது நெக்ஸ்ட்டு கொஸ்டின் இதில் லெஸ் தென் 13 கொடுத்துருக்காங்க. இப்போ லெஸ் தென் 13ஓட கம்மியாக இருக்கிற வேல்யூலாம் கேட்குறாங்க. இப்போ தேர்டு கொஸ்டின்டாமா லெஸ் தென் 13 இதான் உங்கள் கொஸ்டின் கேட்டிருக்கிறது. இதில் நீங்கள் லெட் சி பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் லெஸ் தென் 13 கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் சியோட வேல்யூ எடுத்து எழுதுங்க.
இதில் 13க்கு லெஸ் தென் 13 அப்படின்னா உங்களுக்கு ஆட் பண்ணி பார்த்தா 13ஓட கம்மியாக இருக்கிற நம்பர் எது எதுன்னு கேட்குறாங்க, குறைவாக இருக்கிற நம்பர். இப்போ இங்கே பாருங்கள், உங்களை இதில் இருக்கிற எல்லா வேல்யூமே 13ஓட கம்மியாக இருக்கிற நம்பர், குறைவாக இருக்கிற நம்பர். எப்படின்னா 6 லாஸ்ட்டு வேல்யூ 6 12ஓட முடிஞ்சிருது. ஸோ எல்லா வேல்யூமே உங்களுக்கு 13ஓட கம்மியாக இருக்கிற நம்பர். அதனால் டோட்டலாக 36மே உங்களுக்கு என்னது, உங்களுக்கு லோவாக இருக்கிற வேல்யூ தான் 13ஓட. அதனால் 1லேருந்து ஆரம்பித்து 6,6 வரைக்கும் இருக்குது. எக்ஸாமில் ஃபுல்லாக வேணால் எழுதிக்கோங்க. இதில் N(C) வந்து டோட்டலாக உங்களுக்கு 36 வந்துடும். அப்போ P(C) வேணும். அப்போ N(C)/N(S). அப்போ 36/N(S) உங்களுக்கு 36. கேன்சல் பண்ண என்ன வேல்யூ வரும், 1. ஓகேடாமா. அப்புறம் நெக்ஸ்ட்டு சம்மு. இப்போ இது ரொம்ப முக்கியமான சம்முடாமா, இதையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. 7.1ல் 9 சம். 7.1ல் 9 சம். இப்போ உங்களுக்கு ஒரு இன்டர்னல் அண்டு எக்ஸ்டர்னல் diameters of hollow hemispherical vessel are 20 cm and 28 cm respectively. Find the cost of, அதை பெயிண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகும்னு கேட்குறாங்க. Find the cost of paint the vessel all over at rupees 0.14 per centimeter. இது உங்களுக்கு எக்ஸ்டர்னல் இன்டர்னல்னாலே உங்களுக்கு ஹாலோ தாண்டாமா. இப்போ சொல்யூஷன் போடலாம். சொல்யூஷனில் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் கொடுத்துட்டாலே உங்களுக்கு ஹாலோ ஹெமிஸ்பியர் தான். ஸோ உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் ஹாலோ ஹெமிஸ்பியரு. இப்போ என்ன பண்ணணுன்னா, இதில் இன்டர்னலாக இருக்கிற டயாமீட்டர் கொடுத்துட்டாங்க. இன்டர்னல்ன்றது எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 20. அதேமாரி எக்ஸ்டர்னலுக்கு 28 சென்டிமீட்டர். புரியுதுங்களா? இப்போ எக்ஸ்டர்னலாக இருக்கிற டயாமீட்டரை கேபிட்டல் Dன்னு வச்சுக்கணும். இப்போ அதோட ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு அதை 28 2ஆல் டிவைட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு ரேடியஸ்னாலே 2ஆல் தான் டிவைட் பண்ணணும், ரேடியஸ் வேணும்னாலே. அப்போ 14 சென்டிமீட்டர் வந்துடும். அதேமாரி ஸ்மால் டிக்கு 20 சென்டிமீட்டர். அப்போ ஸ்மால் ஆர் வேணும். அப்போ அதையும் 20ஐ 2ஆல் டிவைட் பண்ணுங்க, ஸ்மால் ஆர் வந்து கிடச்சிரும். இப்போ நம்ம ஃபார்முலா எழுதலாமா? இப்போ அவங்க ஃபுல்லாக தானே பெயிண்ட் அடிக்கணும், அதனால் நம்ம டிஎஸ்சியை கண்டுபிடிக்கிறோண்டாமா. இப்போ டிஎஸ்சியா ஹாலோ, இப்போ ஹாலோ ஹெமிஸ்பியர் எழுதிக்கோங்க. டிஎஸ்சி ஆஃப் ஹாலோ ஹெமிஸ்பியர் பை ஃபார்முலா பாருங்கள், பை 3 capital R square minus small r square square units by into 3r square capital R minus small r square. இப்போ பையோட வேல்யூ 22/7. அப்புறம் 3 கேபிட்டல் ஆரோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம், 14 ஸ்கொயர்டு. இது வந்து ஆருக்கு மட்டும்தான் ஸ்கொயர்டு. அதேமாரி இது 10க்கு ஸ்கொயர்டு, சாரி ப்ளஸ்ஸு. இப்போ 22/7 இது 3, 14ஓட ஸ்கொயர் வந்து 196மா, ப்ளஸ் 10ஓட ஸ்கொயர் வந்து 100. இப்போ 22/7 3ஆல் 196 மல்டிபிள் பண்ணிவிட்டு தான் 100 ஆட் பண்ணணும். ஸோ அது எவ்வளோ வருது, 488 ப்ளஸ் 100. அப்புறமா 22, அப்புறமா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள், 588. இதை அப்படியே வச்சுக்கோங்க. இதை கேன்சல் பண்ண இப்போதைக்கு வேணாம். ஏன் அப்படின்னா இன்னும் நம்மளுக்கு மற்ற இது கண்டுபிடிக்கிறதுக்கு தேவைப்படுறதுனால நம்ம அப்படியே கேன்சல் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ காஸ்ட் ஆஃப் பெயிண்ட்டு த வெசல் வந்து பர் மீட்டர் ஸ்கொயர்டுக்கு இப்போ rupees 0.14.
ஒரு இப்போ சென்டிமீட்டர் ஸ்கொயர்டுக்கு. இப்போ இந்த வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருந்தாலும் அதை எடுத்து எழுதிக்கோங்க. 22/7 588 இன்ட்டு 0.14 எடுத்து எழுதிக்கோங்க. எழுதுனதுக்கப்புறம் நீங்கள் ஈக்குவலாக நேராக போட்டுடுவாங்க. அப்போ தான் உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் நல்லாயிருக்கும். இப்போ 22/7 நான் எப்படி இந்த இதுமாரி கேப் விட்டு எழுதுறனோ அதேமாரி எக்ஸாமில் எழுதுங்க. நெருக்கி எழுதாதீங்க. ஏன்னா அவங்களுக்கு ப்ரெசன்டேஷன் நல்லா இருந்தாலே உங்களுக்கு மார்க் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். அதுவும் சேர்த்து தான். அதனால் 588 இந்த வேல்யூ என்ன பண்ணுறீங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்குது. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்குது. அதை எடுக்கணும்னா 2 0 இருக்கிற மாரி நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு 14 இந்த பாயிண்ட் போயிடும். 100ஆல் மல்டிபிள் பண்ணுறப்ப பையில் ஒரு 100 இருக்கும். ஸோ இப்போ கேன்சல் பண்ணுங்கள். இந்த 7ஆல் 1 7 is 7, 2 7s are 14. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணுங்கள். 30,272 வருது. பையில் 100 போடுங்க. இப்போ 2 0. ஸோ லாஸ்ட்டு டிஜிட்லேருந்து நீங்கள் 2 0க்கு 2 டிஜிட் விட்டுட்டு பாயிண்ட் வைங்க. இந்த 2 0 உங்களுக்கு டினாமினேட்டரில் இருந்தால் லாஸ்ட்டு டிஜிட்லேருந்து 2 டிஜிட் விடுங்க. விட்டுட்டு பாயிண்ட் வைங்க. இதுதான் உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங். டோட்டல் காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் ஆல் ஓவர். புரியுதாம்மா? தேங்க்யூடாம்மா. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சம்மு பார்ட் 1ன்னு அனுப்புகிறேன். எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். எதுவும் டவுட்டுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூடாம்மா. அம்மாடி இந்த டோட்டல் காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் ஆல் ஓவர் இருக்கலாமா? இதில் சென்டிமீட்டர் ஸ்கொயர்டுன்னு மென்ஷன் பண்ணாதீங்க. ஏன்னா காஸ்ட் அதனால் அடிச்சுட்டு ருப்பீஸ் சைன் மென்ஷன் பண்ணுங்கள். புரியுதுங்களா? அதனால் இது ருப்பீஸ் சைன் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு மென்ஷன் பண்ணாதீங்க. அதே மாதிரி உங்கள் ஸ்கூலில் நீங்கள் இந்தமாரி நம்பர் மட்டும் எடுத்து எழுதுறதுக்கு ஓகேன்னா நீங்கள் இதுமாரி போடுங்க. இது ஈஸி மெத்தட். மேக்ஸே கஷ்டம்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஈஸி மெத்தட். பட் உங்களுக்கு இது எல்லாமே எழுதணும் அப்படின்னாங்கன்னா நீங்கள் இந்த வேரியபிளாக எழுதணுன்னா ஃபஸ்ட்டு இந்த சம்மை ஒர்க் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த 4x⁴ அப்படியே அந்த வேரியபிள்லாம் பார்த்துட்டு சம்மை ஒர்க் அவுட் பண்ணிடுங்க. பண்ணி ஆன்சர்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருங்க. அப்புறம் லாஸ்ட்டில் இது ஒர்க் அவுட் பண்ணால் தான் ஃபுல் மார்க்குன்னு சொன்னாங்கன்னா இந்த நம்பரை x³ அப்புறம் x², அப்புறம் எக்ஸு இதெல்லாம் எழுதிருங்க. அதேமாரி இங்கேயும் அதேமாரி x⁴. அப்புறம் இது நேராக தானே இது இருக்குது. இங்கே என்ன இருக்குது? x³ அதே x³ ++. இங்கே அதே x², இங்கே x². அதே கீழே இருக்குங்க. இங்கே x², இங்கே x². அதே எக்ஸு, இங்கே எக்ஸு ப்ளஸ்ஸு, இதுவும் ப்ளஸ்ஸு. ஸோ நீங்கள் சம் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு போட்டால் ஈஸியாக இருக்கும். இந்த 4 பாதி பாதியாக பிரிச்சுக்கோங்க. இப்போ இது x². இங்கே இதுவும் x² வரும். இங்கே x²க்கு அப்புறம் x வரும். இங்கே x², இது x +7. இப்போ உங்களுக்கு சம் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஃபில் பண்ணால் ஈஸியாக போட்டுடலாம். புரியுது? வீடியோவில் இந்த சைடு தெரியாமல் போயிடுச்சுடாமா. அதனால் திரும்பி இது உங்களுக்காக நடத்துகிறேன். இதில் பாருங்கள். இப்போ நம்ம எப்படி இந்த 9 வந்ததுன்னா நம்ம இந்த ஈக்குவேஷன் இருந்தது இல்லைம்மா, 3r² -13rலேருந்து தான் 3r மைனஸ் பண்ணுறோம். -10r + 3 = 0. இது எதுவுமே 3ஆல் கேன்சல் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே 10 இருக்குது. அதனால் நம்ம r² கிட்ட நம்பர் இருந்தால், இப்போ நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ண போகிறீங்க, r² கிட்ட நம்பர் இருந்தால் நீங்கள் இந்த 3யும் இங்கே இருக்கிற 3 3s are 9மா. இப்போ அதை 9 பிரிச்சுக்கோங்க. 1 9 is 9. இப்போ மைனஸ் ப்ளஸ்னா ரெண்டுமே மைனஸ் தாம்மா. இப்போ அதேமாரி போட்டுருங்க இதெல்லாம். அப்புறம் இங்கே 3r² இருக்கா? இந்த 3r இங்கே 2 இடத்துலையும் பையில் போடுங்க. இங்கே 3rஓட -1 ஜாயின் பண்ணுங்கள். இங்கே 3ஆல் இதை கேன்சல் பண்ண முடியும். 1 3 is 3, 3 3s are 9. அப்புறம் ஆரோட இந்த -3 ஜாயின் பண்ணுங்கள். r -3 = 0. இதுதான் இதுக்கு செப்பரேட்டாக ஒரு 0வும் இதுக்கு தனியாக 0வும் வச்சு நம்ம சம் ஒர்க் அவுட் பண்ணுறோமா. இதுலேருந்து அது கண்டினியூஸாக இருக்குது. இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. அதனால் அகெயின் உங்களுக்கு ஒரு தடவை இது நடத்தி விட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து அனுப்புகிறேம்மா, அப்லோட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்கடாம்மா.